அப்ப நான் விக்கல்ஸ் என்ன தெரியுமா சொன்னா, யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டான், நல்ல பையன். பட் அவர் எடுக்கிற டிசிஷன் சரியில்ல. 10ஓட 11 மத்தவங்க எல்லாம் யாராவது நாமினேஷன் பண்ணா அப்படிதான் எல்லாரும் இருந்தாங்க மேடம். ம். 10ஓட 11 இருந்தாங்களே தவிர, அப்படி ஒரு நேர்மையா இருந்த ஒரே பையனா துஷார். ஓகே. பெருங்காயம் டாஸ்க் நடந்துச்சு. ம். அப்ப எல்லாருக்கும் அவங்க அவங்களுக்கு ஃபேவரட் ஆனவங்க வச்சாங்க. அவன் நினைச்சிருந்தா அரோராவுக்கு வச்சிருக்கலாம், சபரிக்கு வச்சிருக்கலாம். நான் இவங்களுக்கு வைக்க மாட்டேன். 100 லேயர் ஒரு லட்சம் பேர் ஏத்துனாலும் அவரோட கருத்துல அவர் மாற மாட்டாரு. அதுக்கு நான் ரொம்ப தீவிர ஃபேன். என் தலைவனுக்கு தான் சொல்லி தூக்கி டப்புன்னு வச்சான். ம். அங்க ஜெயிச்சிட்டோம். அவன் வந்து யங்ஸ்டர். என்ன விட சின்ன பையன், 10 வருஷத்துக்கு சின்ன பையன். அவன் நம்மள ஃபாலோ பண்றான். 10, 12 வருஷத்துக்கு சின்ன பையன் மேடம். 2K கிட்ஸ் அவன். சாரி 2002 3 அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போதும். நம்மள நம்பி இது ஃபாலோ ஒரு ஆளு நேர்மையா ஃபாலோ, இது வந்து ஒரிஜினல் ஃபாலோவர். ம். அப்பெல்லாம் ரொம்ப கெத்தா இருந்துச்சு. ஓகே, ஏன்னா ஒரிஜினாலிட்டி அவனுக்கே தெரியும். எத்தனை பேர் வந்தாலும் எதுக்க மாட்டான். ம். அவனுக்கு நல்ல கருத்துக்கள் இருக்கும். எல்லாரையும் பயந்துகிட்டு சொல்ல மாட்டான் மேடம். ஓகே. சூப்பர் பையன் மேடம் துஷார். நியாயமான கருத்துக்களை அப்புறம் போக போக அப்படியே மாறிட்டாரு. அந்த மாதிரி வந்து ஒரு ஆளுக்கு கூட அந்த தைரியம் இல்லை மேடம். கருத்து இருக்கு, இவங்க எல்லாரும் சொல்றாங்கன்னா, இதே விக்ரம் வந்து நார்மலா இருக்கிறப்ப நம்ம எல்லாம் இதான் நினைச்சுட்டு இருக்கோம். வந்த வேலையை அவர் கரெக்டா பண்றாரு. ஏன்னா அவங்கலாம் முதல் வாரம் 2வது வாரம் ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிறாங்க. ம். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சீக்கு வந்த கோழி மாதிரி ஓரமா ஒதுங்கி ஒதுங்கி பாக்குறாங்க. நான் தான் கேமராவை நல்லா ஓவர்லாப் ஆகுது. அதான் விஜய் சேதுபதி சாரே சொல்லியிருப்பாரு. ம். நிறைய டைம் அவர் வாயில இருந்து வந்தது ஸ்விம்மிங் பூல் அவன் தான் நல்லா யூஸ் பண்ணான்.